அதிகாரி தங்களுக்கு எதிராக செயல்பட்டா தூக்கி டம்மி போஸ்டிங்ல போடுவாங்க, இல்லை காத்திருப்போர் பட்டியல வைப்பாங்க, இல்லை நீங்க சொல்ற மாதிரி மண்டபத்தில் போட்டுருவாங்க, மண்டபம் கேம்ப்ல. இதுதான் நடைமுறை. ஸோ இவருக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றாங்க, யார் போய் மீட் பண்ணாரு, இவரு எதுக்கு இவருக்கு தரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து தராங்கன்னா ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்களோட ப்ரெஷர் வந்து டிவிகேவில் இருக்கலாம், டிவிகேல வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க யாராவது. அந்த மாதிரி நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, யார் மூலமாக இவர் அணுகுகிறார் என்று பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் முதல்வருக்கு அழுத்தம் தரப்படுகிறது அவர் கட்சியை சேர்ந்தவர்களாலேயே. அப்போ நீங்களே ஊச்சிக்கலாம், விஜய்க்கு நம்பிக்கையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில? விரல் விட்டு எண்ணிடலாம். அவர்களில் ஒருவரை திரு அருண் அவர்கள் அணுகியிருக்கிறார் என்று புரிந்து கொள்வேன். இன்னொன்னு, இந்த போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காக யார் காலையும் விழுவதற்கு அருண் தயாராக இருக்கிறார். இப்போ அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும், அது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் இயக்குனராக போட்டா அவர் எப்படி அவரை விசாரிப்பார்? இன்னொன்னு, முதல்வர் யோசிக்கணும், மணல், டாஸ்மாக், கே நேரு, இது போல திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும், விசாரணை செய்யவில்லை என்று கடந்த ஆட்சி காலத்தில் புகார் எழுந்தது. இடி பலமுறை கடிதம் எழுதியது, உங்களுக்கு நினைவு இருக்கும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாகவும் சென்னை மாநகர ஆணையராகவும் இவ்வளவு செல்வாக்கோடு இருந்த ஒரு அதிகாரியை நீங்கள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்தால் அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? அங்க போய் சம்பாதிப்பார். உன்னால எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது, இவ்வளவு காசு கொடுங்க சம்பாதிப்பார் இல்லையா? அண்ணா நேருக்கு கேட்ட கொடுக்க மாட்டாரா? எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது ஒரு 50 கோடி கேட்ட கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பேன். ஜெயில் போடுவாரு, எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள வந்துடும் இல்லையா? சோ இப்போ ஒரு நேருக்கு கேட்டா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா. மணல் விசாரணை எப்படி நடக்கும், டாஸ்மாக் விசாரணை எப்படி நடக்கும்? உங்களுக்கு வந்து திமுக ஸ்பையா கூட மாறலாம்ல. ஆமா. சோ ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது அத்தனை எளிதல்ல. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்சிக்கு வரது முன்னாடி என்ன பேசிட்டு நீங்க இருந்துடலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கூடுதல் பொறுப்போடு இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த தாவேக பதவியேற்று 15 நாட்களில் ஏராளமான வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று கடும் விமர்சனங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். காவல்துறை சரியா இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்ப இந்த காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பில் முதல்வர் இருக்கிறார். ஒரு உழுக்கணும், அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்ல டிசிப்ளின் போச்சு. இது போன்ற உங்களுக்கு யோசிச்சு பாருங்க இல்லையோ, ஒரு சிட்டி கமிஷனர் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருன்னா, லேண்ட் டீல்ல உள்ள புந்து எனக்கு இத்தனை ஃபிளாட் கொடுன்ட்டு மிரட்டி வாங்குறாருன்னா கீழே இருப்பான் எப்படி நேர்மையா இருப்பான்? கமிஷனரே பண்றாரு நம்மளுக்கு. ஆமா. எங்கேயாவது இவ்வளவு அட்ராசிட்டி ஒரு மீடியா ஹவுஸ் மேல ஒரு ஆபீசர் கட்டவிழ்த்து விட முடியுமா? எந்த ஆட்சியாவது நடக்குமா? அதை செய்த அதிகாரிக்கு நீங்கள் மகுடம் சூட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன மாதிரியான முதல்வர்? இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்க சொல்றது சரி சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சில பேர் வந்து இருக்காங்க, அவருக்கு எதிராக அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக இருக்காங்க. அவங்க வந்து விஜய் அவர்களும் சொல்ல மாட்டாங்களா? இல்ல இங்க ஏற்கனவே வந்து நம்ம சந்தீப் ராய் ராத்தோர் இருக்காரு, அவருக்கும் அருண் அவர்களுக்கும் வேளாண் பொறுத்த உங்களுக்கே தெரியும். சிஎம் போடுங்கன்னு சொல்லும் போது இந்த அதிகாரிகள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்க கேட்டீங்க, நல்ல அருமையான கேள்வி தான் கேட்டீங்க சார். இவங்க எல்லாம் இருக்காங்களே, எப்படி சார் இது நடந்துரும்ட்டு. சிபி சக்கரவர்த்தி என்பவர் சென்னை தெற்கு இணை ஆணையராக இருந்தார். சென்ட் தாமஸ் மாநிலம் இருந்தார் நினைக்கிறேன். சவுத் இருந்துட்டு ஜேசி ஆயிட்டார், டிஜி ப்ரமோஷன் ஆனோடனே ஜாயின்ட் கமிஷனர் ஆயிட்டார். அவர்கிட்ட கூப்பிட்டு ஆதம் பார்க்கும் லிமிட்ல தான் வருது, கேஸ் போட்டு விடுன்னு சொல்றாரு. முடியாதுன்றாரு. அவர் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா? காகித ஆலையின் விஜிலன்ஸ் அதிகாரி, டிஎன்பிஎல் கம்பெனி இருக்குல்ல, அதோட விஜிலன்ஸ் ஆஃபீஸர். நம்ம மேல வழக்கு போட மாட்டேன்னு சொன்னது, போட மாட்டேன்னு சொன்ன அதிகாரி.